Vandanam and welcome to Nanbenda, co-presented by Meet and E. Come to life, come to me. Okay, so மறுபடியும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு நண்பண்டால உங்களை வந்து சந்திக்க வந்திருக்கேன். நான் ஆர்ஜே விக்னேஷ், டாம் பிராங்க் அண்ட் எங்களுடைய டிஜே டெஸ்க்ல டிஜே சாம் அண்ட் டிஜே ஹினி. ஐயா, நம்ம ஹினியை பாத்தீங்களா? தொப்பி போட்டு நல்ல மேஜிஷியன் மாதிரி வந்திருக்கு. என்னம்மா மேஜிக் பண்ண போறியா? வெல்கம் டு தி கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. அறிப்பட்டுச்சா? இதுக்கு தான் தெரியாத விஷயத்தை பண்ண கூடாது. பிராங்க் அண்ணா, என்னண்ணா நீ எப்படி பேசுற? அண்ணாவா? அதே என்ன பண்ண திடீர்னு இந்த வாரம் அண்ணங்குது. குடும்பமாக்கிருச்சு நம்மளே திடீர்னு. நம்மலாம் ஒரே குடும்பம் தானே. சரி, ஓகே. எப்படின்னு கேட்டா அந்த நண்பன்டா குடும்பம்னு சொல்லி மொக்க போட எனக்கு தெரியும். ஆனா வந்து முன்னாடிலாம் குடும்பங்கள் அப்படின்னா சித்தி சித்தப்பா பெரியப்பா தம்பி தங்கச்சி இப்படி பார்த்துக்கிட்டு இருந்தோம். பட் அதை மாற்றி நம்ம வந்து இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா தலையணை பூக்கள் குடும்பம், யாரடி நீ மோகினி குடும்பம், ஜி ஆங்கர்ஸ் குடும்பம், இப்படி வந்து இதெல்லாம் குடும்பம் குடும்பமாக பேச ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் எவ்வளோ குடும்பங்களை பிரித்து வச்சுருந்தாலும், ஆனால் எத்தனை குடும்பங்களாக நம்மளை பிரித்து சொன்னாலும் எல்லாருமே சேர்ந்து இருக்கிறது இந்த ஜி குடும்பம் அப்படின்றத அந்த இடத்துல சொல்லணும். எப்படியெல்லாம் லீட் எடுத்து அந்த குடும்பத்துக்கு வரோம் பாருங்க. ஸோ அப்படிப்பட்ட ஜி குடும்பத்தில் வந்து 3 பேர் தான் இன்னைக்கு நம்மளுடைய நண்பண்டாக்கு கெஸ்ட்டாக வர போகிறாங்க. ஸோ அவங்களை கூப்பிட்டுருவோமா? எஸ். Without further delay, let's welcome Chittu, Alayappan and Madan to the sets of Nanbenda. வணக்கம். வணக்கம். ஓகே, செம்ம என்டர்டெயின்மெண்ட் கேரண்டீட் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட என்ட்ரியிலே தெரியுது. அது சில ஏவிஸ் வச்சிருக்கோம், சில முக்கியமான நபர்கள் பேசியிருக்காங்க. ஸோ அந்த ஏவியை இப்போ பார்க்கலாம். முதலில் வருவது மதனுக்கான ஏவி. யார் இது? மதன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்ல போனா மதன் மட்டும்தான் பிடிக்கும். ஏன்னா நான் கேட்கும் போதெல்லாம் எனக்கு கிரீன் டீ பனானா வாங்கி கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. நான் எவ்வளோ பேசினாலும் ஷட் அப் பண்ணுங்கன்னு சொல்லவே மாட்டாரு. ஐ மிஸ் ஹிம் வெரி மச் நவடேஸ். எனக்கு மதன்ட்ட ஒரே ஒரு கோவம் தான். அந்த நித்யா, ரேஷ்மி, பிரியா, பூஜா எல்லாத்து கூடயும் கனெக்ஷன் கட் பண்ணிட்டான். பட் இந்த ஐஸ்வர்யாவை மட்டும் விடவே மாட்டேங்க. அண்ட் ஒன் அட்வைஸ் மதன், இந்த ஷோக்கு சித்து வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். அவங்க உனக்கு சீனியர், ஓகே? பேபி, நீ மிமிக்ரி நல்லா பண்ணுவேன்னு தெரியும். எனக்காக என் வாய்ஸ் கண்டிப்பா கண்டிப்பா. அந்த பனானா மற்ற அவர்கிட்ட கேட்டு கேட்டு இவர் கொடுத்து பழகிதான் எங்க போனாலும் அந்த அம்மா பனானா. புரியுது. நான் அந்த பிள்ளைய அப்படி பழகி விட்டுருக்கேன். சரி, அந்த ஐஸ்வர்யா யாரு? ஐஸ்வர்யா 1 2 3 4 அது கொஞ்சம் பார்த்து சொல்றேன். எம் ஐஸ்வர்யாவா எஸ் ஐஸ்வர்யா? அது தப்பு ஞாபகம் வரல, கொஞ்சம் பார்க்கணும். டைப் எடுத்து பார்க்கணும். அந்த மிமிக்ரி வாய்ஸ், அவங்க வாய்ஸ் பேச, அவங்க வாய்ஸ் ஃபர்ஸ்ட். ஓவியா, கன்ஃபெஷன் ரூமுக்கு வரவும். என்ன ஏன் கூப்பிடுறீங்க? எப்ப பார்த்தாலும் எனக்கே எல்லாமே பண்றீங்க. ப்ளீஸ், பசிக்குது இல்ல எனக்கு. சித்து மண்டையில் இருக்கும் கொண்டையை அவிழ்க்கவும். அதெல்லாம் பண்ணா வந்து என்ன வெளியே அனுப்பிச்சிருவாங்க. ஓ, எனக்கு ப்ளீஸ், ஐ வாண்ட் டு கோ. ஓவர் ஆக்டிங்ன்றவாங்க. ஓவியா மாதிரி பண்ணுங்க, ஒண்ணு மாதிரி பண்ண சொல்றேன். விக்னேஷ் காந்த் வாய்ஸ் நின்னு பண்ணலாம் இல்லையா? பண்ணலாம். அவர் வந்து ஒரு ஷோ பண்றாரு. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இப்படி நின்னுக்கணும், அப்புறம் தான் அது ஆர்ஜே விக்னேஷ். அது நானா நிக்கிறது இல்லங்க, அது முன்னாடி வந்து இருக்கு. ஓகே, டேக்குக்கு அப்புறம் ஒரு டிஃபரன்ஸ் தெரியும்ல, அது பண்ணுங்க. எப்படி? அப்படியே லைட்டா உள்ள போமே. அப்படியா? இதேக்கு அப்புறம் சரி பண்ணிடலாம். இவர் வந்து டப்புன்னு உங்களை பாக்குறாரு. நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறாரு சித்ராவை. அப்புறம் எப்படி பண்ணுவாரு? ஓகே. ஹாய் ஹாய் விக்கி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். படம் பாத்தீங்களா? மியூசியம் இருக்கு. நான் செகண்ட் இயர். ஏன் விக்கி ரொம்ப நேரமா குள்ளமாவே பேசிட்டு இருக்கீங்க? அப்படியே குனிஞ்சே பேசிட்டு இருக்கீங்க. வெயிட் ரொம்ப கீழ இருக்குமா? ஓகே ப்ரோ, நீங்க பேரே தெரியாது. அவர் தெரியும் ப்ரோ. ஓகே ப்ரோ. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னா, என்னைய மாதிரி முதல்ல இமிட்டேட் பண்ணி இது பெருமை இல்லையா? ஒரு வகையில எனக்கு பெருமையா இருக்கு. நான் பெருமையா ஃபீல் பண்றேன். ஐயா, நீங்க எவ்வளவு பெரிய ஆங்கர் உங்களே. ஐயா சாமி போதியா? சரி, ஓகே. ஸோ அடுத்ததா ஏவியில் பேச போகிறது யாருக்காக அப்படின்னா அழகப்பனுக்காக.
எனக்கு தெரிஞ்சு என் தலைவனா தான் இருக்கும். நான் அழகப்பனை பத்தி பேசணுமா? அழகப்பனை பத்தி ஒய் மீட்டா? அதான் உலகமே பேசுதே தமிழ் சினிமாவில். நான் ஒரு ஆளினால் அழகு ராஜானா, ஜி தமிழ்ல அவர் ஆளினால் அழகப்பன். ஆனா ஒண்ணே, நீ பிறந்தப்போ உன்னை பார்த்து பேர் வச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா உன்னை பார்த்து பேர் வச்சிருந்தா உன்னை பேர் அழகன்ல சொல்லியிருப்பாங்க. ஒரு சீரியல்ல 2 காமெடி சீன் இருந்தா 4 அழுகாச்சி சீன் இருக்குண்டா சாமி. அப்படி அழுகிற சீன்ல நீ எப்பயாவது சிரிச்சிருக்கியா? அழகப்பா, இத நான் ஏன் கேக்குறேன்னா, அழுகாச்சி சீன்ல நீ நடிக்கும் போது எனக்கு உன்னை பார்க்கும்போது சிரிப்பு தான்டா வருது. அவர் சொன்னதே கரெக்ட் தான். நிறைய இந்த சென்டிமெண்ட் சீன்லாம் வந்துடும். சென்டிமெண்ட்டான சீனு வேதாஜியை காணும். மாப்பிள்ள வேதாஜியை காணுனால அவங்களுக்கே சிரிப்படல. அது மாதிரி தான் சென்டிமெண்ட் சீனில் அவர் என் மூஞ்சியை பார்த்துட்டல, சாரி சார் அப்படின்னு. நீங்கள் கரெக்டாக தானே பண்ணீங்க? இல்லை அவர் தப்பாக பண்ணுறாரு சார். என்னன்னா பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப சிரிப்பு வந்துடும். எனக்கு சென்டிமெண்ட் வந்து அவ்வளோவா வரவே வராது. இல்ல வரவே வராது. அது வரவே வராது தெரியும் அவ்வளவா. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. நிறைவா நம்ம சித்துக்கான ஏவி. எப்போல்லாம் நான் பெரிய நடிகைன்னு ஃபீல் வருதோ அப்போல்லாம் நான் சித்துவோட சீரியல் பார்ப்பேன். டைரக்டர் ஹரி எனக்கு முன்னாடி சித்துவை பார்த்திருந்தா என் கெரியர் என்ன ஆயிருக்கும்னு நினைச்சு பார்ப்பேன். சீரியஸ்லி மைண்ட் ப்ளோயிங் ஷி இஸ். நீங்க யாரை பார்த்து பொறாமப்படுவீங்கன்னு கேட்டா பட்டுன்னு சித்துன்னு சொல்லிடுவேன். நீங்க சொல்லுங்க, நீங்க யாரை பார்த்து பொறாமப்படுறீங்கன்னு? நான் மேடம் உங்களை பார்த்து மட்டும்தான் ஆக்சுவலி ரீசெண்டா பொறாமப்பட்டது பாத்தீங்கன்னா நம்ம அழகப்பன் தான். அந்த கட்டு அழகுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கட்ட மாதிரி அழகா இருந்தாரு. நாட்டுக்கட்ட மாதிரி. ஆமா, அப்படியே இந்த புடவை கட்டி ஒரு பக்கம் தெரியுதா எனக்கு எந்த மாதிரி ரெக்வெஸ்ட்லாம் வருதுன்னு. கரெக்ட் ஆயிட்டாங்க. அதான் நீங்க அப்படியே வர்ணிக்க இப்ப மக்கள் அந்த டான்ஸ பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஓகே ஓகே ஓகே. எப்படி இருக்கு? வர்ணிக்கிற இருங்க இன்னும் ஸ்டார்ட் பண்ணல. அவருடைய முகம் இருக்கு பாருங்களா, அப்படியே பளிங்கு கல் மாதிரி அந்த கருங்கல் இருக்கும் இல்லையா, ஏங்க பளிங்கா கருங்கல் ரெண்டு அதுவே பாவம் கருங்கல் அந்த மாதிரி சொல்லலாம். கண்ணு அப்படியே செம்மையா இருந்துச்சு, ஒரு மீன் மாதிரி இருந்துச்சு, பெரிய மீன் மாதிரி இருந்துச்சு. வந்து அப்படியே கொடமிளகா மாதிரி செம்மையா நீட்டிட்டு இருந்துச்சு. உடம்புல நீட்டிட்டு இருக்குமா? கொடமிளகா மாதிரி நீட்டிட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன். ஓகேவா? லிப்ஸ் வந்து செம்மையா இருந்துச்சு, அதை பத்தி சொல்ல வேண்டாம், அவ்வளவு கேவலமா கரும மாதிரி இருந்துச்சு. அந்த இடுப்பை பத்தி சொல்லணும்னா நான் வந்தேன். அதாவது பெண்களுக்கு யூஸ்வலா வந்து இப்படி இருக்கும், அவருக்கு மட்டும் இப்படி வந்து அந்த இடுப்பு அழகின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த கரளா கட்டழகி அந்த மாதிரி அடுப்பு மாதிரி இருந்தது இடுப்பு. ஆனா எவ்வளவு திட்டினாலும் எவ்வளவு ரசிச்சிருக்காங்க பாரு. அங்கமா ரசிச்சிருக்காங்க உன்னைய. அவன் இடுப்போட நிப்பாட்டிட்டாங்க. நீ வேற அங்க அங்க விரிச்சு வச்சு அதுல போய் நானே தான் மாட்டிக்கிட்டேன். அதேதான் கருப்பாடு. ஓகே சூப்பர். ஸோ ஏவிஸ்லாம் பார்த்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம முதல்ல ஒரு வார்ம் அப் ரவுண்ட் ஒன்று விளையாடுவோம். இந்த வார்ம் அப் ரவுண்டினுடைய பேர் வாயை மூடி பேசுவோம். வாயை மூடி பேசுவோம். இப்போ நான் கேட்க ஒரு கேள்விக்கு ஒரு கேள்வி தான் கேட்போம் ஒவ்வொருத்தருக்கும். அதுக்கு நீங்கள் ஆக்ஷனில் மட்டுமே பதில் சொல்ல போறீங்க. சரி, ஓகேவா? ரெடியா? ரெடி. ஸோ யாரிடம் இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா அழகப்பன்ட்ட இருந்து ஆரம்பிக்கலாம். தலையணை பூக்கள் சீரியல் பற்றி ஒரு காமன் மேனாக அந்த சீரியலை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவீங்களோ அதை மட்டும் சொல்லுங்கள். அந்த சீரியலு பட்டு கேவலமாக இருக்கு. இல்லை 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 சரி, ரொம்ப நல்லா இருக்கும். பார்த்து சிரிப்பேன், ஊரே கைவிட்டு சிரிக்குது. அதுவும் உங்க ரோல பார்த்தா என்ன ஆட்டம் போடுவேங்கிறீங்க. அப்படி ஊடு காரி துப்புது. வேற ஹீரோயின் பத்தி எல்லாம் எதிர்பார்க்கிறோம். ஹீரோயின் பத்தி சொல்லுங்க. ஹீரோயின் பத்தி நிஷா சூப்பரா இருப்பாங்க. சாண்ட்ராவா? சாண்ட்ரா வேணாமா? எப்பா நான் எதுவுமே சொல்லல. நீ ஏன் ஃபிலிம் பிளான்ஸ் பண்ணிட்டு இருக்க? இல்ல சாண்ட்ரானோட ரியாக்ஷன் இருந்துச்சு. சாண்ட்ரா கூட தான் டான்ஸ் ஆட போறாரு இப்ப. அப்படியே ஹெவியா பிராக்டீஸ், தூக்கி லிஃப்டிங் மூமெண்ட்லாம் இருக்கும். ஓகே, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா செட்டியல்குள்ள வந்து பொண்ணு வேஷம் போட்டு அப்படியே ஸ்ரீ இது பண்ணிட்டு இப்ப நீங்க மெயின் ஹீரோயின் கரெக்ட். சாண்ட்ரா கூட ஆடுறீங்க. ஆக்ட் பண்ணவே இல்லையா? நீயே பில் பண்ணிட்டியாப்பா? இதெல்லாம் உண்மை. உங்க மனசுல இருக்கறதெல்லாம் சொல்லி காட்டாமே. உண்மையிலே தலையணை பூக்கள் பத்தி நீங்க என்ன சொல்ல வந்தீங்க அதை சொல்லுங்க. ஜீல வந்து தலையணை பூக்கள் வந்து அந்த சீரியல் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்கா இருக்கும். ஓகே, சோ ஓவரால் ஒரு ஜாலியான சீரியல், எந்த பிரச்சனையும் இல்ல.
அப்ப இவர் சீரியல்லாம் ரொம்ப மோசமானது, அதுல அப்படிலாம் பண்ணுவாங்க, உங்க சீரியல் அப்படி இல்ல அப்படி சொல்றீங்க. ஆமா 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 அப்படிதான் சொல்றேன். நீங்க தான் அப்பதானே சொன்னீங்க மிச்ச சீரியல் மாதிரி இல்லன்னு மத்த சொன்னீங்களே. சீரியல்னு பேசுனீங்களே. மற்ற சீரியல்லாம் ஜீ தமிழ்ல இருக்கிற சீரியல் இல்ல, அப்ப எங்க சீரியலை பத்தி தப்பா பேசுறீங்க. அப்ப ஜீ தமிழ்ல இருக்க மத்ததெல்லாம் சீரியலே இல்லங்கிறீங்க. ஆமா. அப்ப இவங்க எல்லாம் நடிச்ச டார்லிங் டார்லிங் என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் வந்து வெத்துக்கும் வெத்து வெட்டு அப்படிதானே? நான் அப்படி நான் சொன்னா நல்லா பண்றேனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. அதேதான், நீங்க 2 பேரும் நல்லா பண்றீங்கப்பா. சரி ஓகே. வேர்த்திருச்சுடா குப்பு குப்புன்னு. சரி வாங்க அடுத்த கேள்வி. ஓகே சித்ரா, அவங்களுக்கான கேள்வி. ஜி டான்ஸ் லீக்ல ஓகே இருக்கிற விஷயங்கள் பத்தி, ஆட்கள் பத்தி நீங்க ஓகே. செட்டு சூப்பரா இருக்கு. அடேங்கப்பா, ஆடுவாளுக பாரு ஒரு ஆட்டம். ததிக்கினதோன்னு அடக்க முடியாது. எதை? அதுலயும் அந்த ஜட்ஜஸ் இருக்காங்களே, சூப்பர், எல்லாமே சூப்பர்ன்றாங்க. என்னைய மட்டும் நல்லா இல்லைன்றாங்க. செட்டு மிச்சவங்க பத்தி எல்லாம் சொல்றீங்க. காசிப் பேசுறேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்னொருத்தர்ட்ட புறணி பேசுவாங்க, குசுகுசுன்னு பேசிக்கிட்டே இருப்பாங்க. என்ன பேசுவாங்கன்னே தெரியாது, ஆனா உருப்படியா ஒண்ணுமே பேசுவாங்க. அவங்க 2 பேருமே பொருளை பேசிப்பாங்க. இவங்க மதனே மதன் அழகு பண்ணிட்ட போய் ஏதோ ஒண்ணு சொல்லுவாப்ல, அழகு போய் மதன் கிட்ட ஏதோ ஒண்ணு சொல்லுவான். என்ன எல்லாரும் இப்படி எல்லாரும் சொல்லிப்பாங்க, ஒண்ணுமே இருக்காது. ஓவரால் நம்ம குடும்பம் நல்ல குடும்பம். அதானே? ஓகே, சூப்பர். என்ன சொல்ல வந்தீங்க ஆக்சுவலா? இல்ல ஆக்சுவலி ரொம்ப நல்ல ஷோ. ஜட்ஜஸ்லாம் வந்து ரொம்ப நல்லா, இது வந்து உண்மையா அது உண்மையா? ஜட்ஜஸ்லாம் ரொம்ப அழகா வந்து மோட்டிவேட் பண்ணுவாங்க. உங்க டான்ஸ் பத்தி நான் ஆமா, நிறைய மோட்டிவேட் பண்ணாங்க. என்னைய பார்த்துட்டே நீங்க டான்சர் ஆயிருவீங்க. என்னவே வந்து ரியல் professional மோட்டிவேஷனுக்கான dancer அர்த்தத்தை அன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இல்ல என்னவே நம்மளோட செட்லயே நான் தான் வந்து ப்ரொஃபஷனல் டான்சர்லாம் சொன்னாங்க. ஆமா, பின்ன அதுவே இல்லையா? மிகப்பெரிய நீங்க motivation. யார் கூட இருக்கீங்கன்றது ரொம்ப முக்கியம். கண்டிப்பா படவா கோபி என்ன நல்லா இருக்கிறப்ப நீங்க தான் ப்ரொஃபஷனல் டான்சர். சூப்பர் ஷோ. எல்லாரோட டேலண்ட்டுமே இங்க வெளிப்படுது. சூப்பர் ஷோ. அடடடா. சரி ஓகே. மதன் நடித்து சமீபத்தில் வந்து வெளிவந்து சூப்பர் ஹிட் ஆன AAA படத்தை பத்தி அவர் வந்து இப்ப ஆக்ஷன்ல சொல்ல போறாரு. முதல்ல ஏன்பா பிதுங்குது? உதடு மட்டுமா பிதுங்குது? வெத்து தான். அது சுமார் தான். நோ கமெண்ட்ஸ். நோ கமெண்ட்ஸா? ஓ அந்த அளவுக்கு ஆயிட்டு நீ. உயிரை கூட கொடுத்திருப்பேன். இப்ப பேசு. எழுதுறப்ப ஸ்டோரியா சூப்பரா இருந்தது, எடுக்கிறப்ப ஏதோ பிச்சு போட்டு எடுத்துட்டாங்க. எடுக்கவே இல்லை. அதை விடுங்க, அந்த கர்மத்தை ஏன் கேக்குறீங்க? அது சொல்லவே எனக்கு பிடிச்சிருக்கு. நடிப்பை பத்தி கேட்கல. சரி, உங்க நடிப்பை பத்தி சொல்லுங்க. வேணான்ட்டாங்களாம். ஆவரேஜ் தான். வேணான்ட்டாங்களா? நீ நடிக்கவே வேணான்ட்டாங்க. நீ வந்து நின்னா மட்டும் போதும். அதானே? எப்படி போதும், இதுக்கு மேல பேசலாமா? ஆனா கேட்டோன்னு முகம் அப்படியே சுருங்கி போச்சு. இப்ப பேசுங்க அதை பத்தி. சொல்ல வந்ததை சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலா மாத்தி சொல்லாத. மாட்டி விடுறதுக்கு ஆக்சுவலான்னு எடுத்தாலே உனக்கு போய் சொல்ல போறேன்னு எனக்கு தெரியும். ஐயோ, உன் கூட இத்தனை வருஷமா இருக்க. சொல்லு. அது சில பல காரணங்கள் எல்லாருக்குமே தெரியும். அந்த காரணங்களால அது படம் நினைச்ச மாதிரி வரல, அவ்வளவுதான். அதுதான் உண்மை. ஸோ ஒட்டுமொத்தமாக வாய் மூடி பேசுவோம். ரொம்ப சிறப்பான முறையில் பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ. ஃபேஸஸ் ஆஃப் தி 3 பேர் நம்ம கூட இருக்காங்க. அண்ட் இப்போ நம்ம விளையாட போகிறது நடிகண்டா. ஸோ நடிகண்டாவில் ஒரு சுச்சுவேஷன் கொடுப்போம். அந்த சுச்சுவேஷனில் ஒரு ரோல் பிளே மாதிரி இருக்கும். அதில் நீங்களும் நாங்களும் சேர்ந்து விளையாட போகிறோம். அந்த ரோல் பிளேயில் மதன் கிட்ட இருந்து ஆரம்பம். ஓகே மதன், நீங்கள் வந்து கண்டிப்பாக சினிமாவில் வாய்ப்பு கிடைச்சா நடிப்பீங்க இல்லையா? நடிப்பு. இப்போது ஒரு டேரக்டர் உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ், ஓகேவா? அந்த டேரக்டர் உங்களுக்கு கால் பண்ணுறார். கால் பண்ணி அவரோட படத்தில் கபடி விளையாட தெரிஞ்ச ஒரு ஹீரோ வேணும்னு சொல்கிறார். சரி, ஓகே. ஆனால் குட் லுக்கிங்காக இருக்கணும், அப்படி இப்படி அவர் நிறையா சொல்கிறார். இப்போ என்ன விஷயம்னா உங்களுக்கு தோணுது, பாரு இவன் நம்மளை சொல்லாமல் நம்ம கிட்ட இன்னொருத்தனை கேட்குறானே அப்படின்னு. அவர்கிட்ட இதை டேரெக்டாக சொல்லக்கூடாது, நானே பண்ணுறேன்னு. ஆனால் அவரே யோசிக்க வைக்கணும் உங்களை பண்ண வைக்கிறதுக்கு. வேற யாரும் இல்லைங்கிற மாதிரி நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணணும். காலில் விழுந்துருவான். ஆமாம், அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஹலோ ஹலோ. சொல்லுங்க. மதன், சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான ரோல் மதன் இது. அப்படியா? ஆமாமா. ஓகே. ஒரு கபடி விளையாட தெரிஞ்ச மாதிரி ஒரு கேரக்டர். கபடியா? நல்ல ஸ்போர்ட்ஸ். கபடி கண்டிப்பா நல்லா விளையாடணும் ஹீரோ. ஓகே, சோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். ஓகே. யாராவது நல்ல ஆளா சொல்லுங்க. நல்ல ஆளாவா? கபடியில அது கபடி அது
ஹலோ யாருங்க பக்கத்துல யாருங்க? பக்கத்துல அது நம்ம பையன் சின்ன ஃப்ரெண்டு தான் அது. சரி ஓகே ஓகே சொல்லுங்க. முக்கியமான கால் பேசிட்டு இருக்கேன். இங்க பேசுங்க மதன். இல்ல அதான் எப்படி ஏய் இருமா என்ன பண்ணி உன் டோக்கன் நம்பர் என்ன? உன் டோக்கன் நம்பர் என்ன? மதன் எப்ப ஆஸ்பத்திரியில சேர்த்தீங்க? இல்ல ஆஸ்பத்திரி இல்ல ப்ரோ, இது இங்க வேற மேட்டர். அதை விடுங்க. நான் எதுவும் தப்பான டைம்ல கால் பண்ணிட்டேனா? இல்ல கரெக்டான டைம் தான். சரி நீங்க சொல்லுங்க யாராவது இருக்காங்களா ஹீரோ? உங்களுக்கு இது ஞாபகம் இருக்காது, நம்ம ஒரு வாட்டி நம்ம ஸ்கூல் படிக்கும் போது அந்த மேட்ச். ஆமா அது வந்து அந்த கதையே எடுத்தேன். சரி யார் ஹீரோ? ஹீரோ தானே. இருங்க நான் ஒரு போட்டோ அனுப்பிச்சு விடுறேன். சரி அந்த போட்டோ கொஞ்சம் பாருங்க. சரி அது உங்களுக்கு கரெக்டா இருக்குன்னு தோணுது எனக்கு. அப்படியா? ஆமா சரி ஓகே. ஏன் போட்டோ? ஹலோ மதன். ஹலோ சொல்லுங்க. என்னையா மாத்தி அனுப்பிட்டேன், உன் போட்டோ அனுப்பிட்டேன். அப்படியே ஏன் போட்டோ வந்துச்சா? ஆமா அப்படியா? ஆமா 2 போட்டோ அனுப்பிச்சிருப்பேன். நீ அந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருந்தல்ல, அதுக்கு அனுப்புறதுக்கு வேலை அது என்ன போட்டோ அனுப்பிச்சிருக்க? சரி ஓகே விடு. சரி அந்த ஹீரோ போட்டோ அனுப்பிச்சிடு. ஹீரோ போட்டோ தானே? இல்ல கரெக்டா தான் அனுப்பிச்சேன். உங்களுக்கு அனுப்புனது அந்த போட்டோ தான் நினைக்கிறேன். இப்ப நான் அப்புறம் இதை எடுத்து Facebookல போட்டேன்னா உன் நிலைமையை பார்த்து. அந்த போட்டோ போட்டாதீங்க. வேற போட்டோ அனுப்புறேன், அதை போடுங்க. சரி ஓகே. இல்ல மதன் விளையாடாதீங்க மதன், நாளைக்கு ஷூட் போகணும் மதன். ஷூட்டிங் போகணுன்றீங்க? உடனே ஹீரோ வேணும். உடனே வேணுமா? இவ்வளவு கேக்குறாரு, நானே போறேன்டா. எனக்கே கேட்டுருச்சு. நடிக்கணுமா? நடிக்கணுமா? அதனாலதான் உன்னை வேணான்றாரு. நீயே ரிஜெக்ட் பண்ற? நான் ரிஜெக்ட் பண்ணலையே. நான் நம்பர் நோட் சரி மதன் நீங்க ஒரு முடிவு பண்ணிட்டு வாங்க. ஆனா பத்தியா என்ன ஒரு நண்பர்களுக்குள்ள எந்த அளவு ஒற்றுமைனா, நீயும் நடிக்க கூடாது நானும் நடிக்க மாட்டேன். எனக்கு கிடைக்காட்டியும் பரவாயில்ல, உனக்கு கிடைக்கும். அவன் தான் நண்பன். சூப்பர் செம. ஸோ மதன் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணீங்க. அடுத்ததா வந்துட்டு அழகப்பன். இப்போ வந்து நீங்க 2 பேரும் ஒரு படத்துல ஹீரோக்கு ஃப்ரெண்ட்ஸா கமிட் ஆகுறீங்க. ரொம்ப முக்கியமான ரோல். 2 பேருமே வந்து ரொம்ப முக்கியமான ரோல் சொல்லி கமிட் பண்ணிட்டார் டைரக்டர். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆகுது, ஷூட்டிங் போறதுக்கு முன்னாடி 2 ஃப்ரெண்டு வேணாம், ஒரு ஃப்ரெண்டு வச்சுக்கலான்னு முடிவு பண்ணிட்டாங்க. அந்த ஒரு ஃப்ரெண்டு மதன்னு உங்களுக்கு தெரிய வந்துருச்சு. ஓகேவா? இப்போ ஆனால் இது மதனுக்கு இன்னும் சொல்லலை. ஸோ இப்போ நீங்கள் டைரக்டரை பார்க்க போறீங்க. அவர்கிட்ட எப்படியாவது பேசி மதன் வேணாம் சார் நானே அதை பண்ணுறேன் அப்படின்னு அந்த கேரக்டரை நீங்கள் வாங்கணும். அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் பேசுவீங்க? சொல்லுங்க. சாரி அழகப்பன், இந்த தடவை நம்மளால ஒர்க் பண்ண முடியல, பட் நெக்ஸ்ட் டைம் ஷுவராக ஒர்க் பண்ணுறோம். அண்ட் யூ நோ ஒன் திங், மதன் தான் அந்த கேரக்டர் ஃபுல்லாக த்ரூ அவுட் கேரி பண்ண போறாரு. ஸோ எக்ஸைட்டடாக இருக்கேன் நானே அவரை நடிக்க வைக்கிறதுக்கு. சரி சார். தேங்க்யூ அழகப்பன். அவருக்கு ஏதாவது தர வேண்டியிருக்கா? பேட்டா இல்ல சார், அதெல்லாம் எக்ஸ்ட்ரா தான் கொடுத்துருக்கோம் சார். மதன் பண்றாப்லையா சார்? ஆமாங்க மதன் தான் பண்றாரு. சொல்லுங்க, அவர் கால் பண்ணி சொல்லிருங்க. நான் சொல்லவே இல்லை. 2 பேரும் நினைச்சிட்டு அவரே கொஞ்சம் ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்தாரு. 2 பேருக்கு ஷேர் ஆயிரும்னு. இப்போ அவருக்கு மட்டும் தான் அந்த கேரக்டர். ஹலோ சொல்றா மாப்பிள்ள, உனக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்டா. சொல்லு. கொஞ்சம் மனசை தைரியமா வச்சுக்கோ. என்னடா? அந்த ப்ராஜெக்ட் நான் மட்டும் தான்டா பண்றேன். இந்த ப்ராஜெக்ட் அதான்டா நம்ம 2 பேரும் சேர்ந்து பண்றதா இருந்தால அந்த ப்ராஜெக்ட் நான் மட்டும் தான் பண்ணணும்னு சொல்லிட்டாங்கடா. அதுக்கே அழுவ. இல்ல அதான் சார், ஒரு நிமிஷம். நான் யார்ட்ட பேச உங்களுக்கு நான் கொண்டா இருங்க சார். கேரக்டரே அப்படி திருப்பா பேசுறியா நீ? இருங்க சார். மாப்பிள்ள சொல்லு. அதனால நான் மட்டும் தான் பண்றேன், தப்பா எடுத்துக்காத. இதுல தப்பா எடுத்துக்கிறதுக்கு. சரி நான் இன்னைக்கு மீட் பண்றோம் நைட். சரி ஓகே. இப்போ தான் நான் உள்ளே வரேன். அழகப்பன் அந்த படத்துல அந்த ஃப்ரெண்டு கேரக்டரே வேணான்னு முடிவு பண்ணிட்டு அழகப்பன் அந்த ஹீரோ சோலோவாவே சாவலாம் அப்படி அந்த கதையை முடிச்சிடலாம்னு முடிவு பண்ணிட்டு அழகப்பன். ரொம்ப சங்கடமா இருக்கு. மதன்கிட்ட சொல்லிருங்க, வருத்தப்பட போறாரு. நைட் வரீங்களா? மீட் பண்ணுவோம். இப்போ யாருக்கு முட்டை? எனக்கு தான் வச்சுட்டாங்க முட்டை. சார் அந்த ஹீரோயின் சான்ஸ் ஏதாவது? படத்துல ஹீரோயினே கிடையாது, சோலோவா வந்து சாவுறான்னு. நல்ல வேளை அந்த ஹீரோயின் கேரக்டர் முதல்ல இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருந்திருக்காங்க, அதை கேட்கலாம். இல்ல அவங்க பொண்ணுக்கு தான் கேக்குறாங்க. ஒண்ணும் பிரச்சனை இல்லை. இந்த காமெடி என்ஜாய் பண்றீங்களா? ஆமாமா கண்டிப்பா. என்ன பண்றது? இதுதான் பெண்கள் ஜோக்கு. இதுக்கு பெண்கள் மட்டும் தான் சிரிப்பாங்க. பேர் பெண்கள் ஜோக்கு. சீரியல்ல நடிச்சு பெண்கள் எதுக்கு சிரிப்பாங்க, பெண்கள் எதை ரசிப்பாங்க, அப்படி ஆயிட்டீங்க. முழுக்க பெண்களுக்கான ஒரு ப்ராடக்ட் இவரு. ஓ அப்படியா? சூப்பர். மதனுக்கு வந்து வித்தியாசமான ஒரு டேலண்ட் இருக்குன்னு சொன்னாங்க. இருக்கிறது எல்லாமே வித்தியாசம் தானே? இது என்ன இப்படி சொல்றீங்க? இல்ல ஜி சூப்பர் டேலண்ட் மாதிரி நீங்க ஒரு சூப்பர் டேலண்ட்னு சொன்னாங்க. என்னன்னா எந்த டாபிக் கொடுத்தாலும் உடனே அதுல ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணி பாட முடியும் மதனால அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டா? கேட்க தான் முடியாது. கேட்க முடியும்னா அதுக்கு கம்பெனி பொறுப்பா? அது பாட முடியும் அவரால், அப்படித்தானே?
சரி ஓகே, இப்போ நாங்கள் ஸ்பாட்டில் சில டாபிக்ஸ் கொடுக்குறோம், அதுக்கு நீங்கள் ஓகே. பாட்டு பாடுங்க. ஓகேவா? விளக்கம் மாதிரி குச்சி குச்சியா இருக்க, நீ குச்சி போல தான் இருக்க, உன்னை வச்சு அவ பெருக்க, நான் நிக்கிறேன்டி இங்க கிருக்கா. எப்படியா அது அப்படியே எருமசாணி எருமசாமி. போக போக எங்க போகுதுன்னு தெரியுது. ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல தொடப்பக்கட்டா எருமசாணி. ஐயா ஐயா இது அழகப்பனை பார்த்து நீங்க டாபிக் சூஸ் பண்ணல. இல்ல 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 ஐயா நீ எப்பயாவது ஒண்ணு பண்ற, அது லேகா பண்ற. நீ வந்து யோசிக்கிறதுலயே அந்த டைம் விட்டுறா. சரி மாமா நீ வந்து தெரியாம பண்ணிட்டேன் மச்சான். மாமா என்ன மாதிரி நீ ஒரு 10 சொல்லிடு, அது ஏதாவது எடுத்து போட்டுப்பாங்க. நீ 10 சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீ 20 சொல்ற பத்தியா, அங்க கேமராவே ஆஃப் பண்ணிடுறாங்க. ரொம்ப லேகா இருக்கிற பாத்துக்கோ. எங்க அம்மா எவ்வளவு சொல்லிச்சு, அவங்களாம் சேராத எல்லாம் என்ன சொல்லணும். மதன் வந்து ஒரு மிமிக்ரி மேரத்தான் கூட பண்ணுவீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ நான் அடுத்தடுத்து உங்கள்கிட்ட வாய்ஸஸ் சொல்லிகிட்டே இருப்போம் மாற்றி மாற்றி. அந்த வாய்ஸஸில் நீங்கள் பேசிக்கிட்டே இருக்க போகிறீங்க, மிமிக்ரி பண்ண போகிறீங்க. விஜய் சேதுபதி ஜி சம்மஜி அப்படியே பார்த்தீங்கன்னா கை தட்டுறது பேசுனதுக்கு அப்புறம் கை தட்டு எட்ட உடனே கை தட்டினா அப்படியே பேசுவாங்க. அது எப்படிங்க பேசுனதுக்கு அப்புறம் தட்ட முடியும்னா அவர் ஏன் இப்போயே தட்டுறாரு? இது நல்ல டைம் தான், ஆனால் எல்லாம் சிரிங்க ப்ளீஸ், தயவுசெய்து சிரிங்க ப்ளீஸ். சிரிமா தொப்பி போடு சிரி. சார் நீ சிரிலாம், நீ கூட சிரிலாம், அப்படியே சிரிச்சினே இருக்கலாம். எல்லாம் சிரிச்சினே இருந்தீங்கன்னா நண்பேண்டா வந்து எல்லாம் சிரிச்சினே இருக்கலாம். கரெக்ட் தானே? ஏன்னா அந்த மாதிரி விக்கியோ இல்லை என்ன சொல்லணும்னு தெரியல. ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா அன்பேண்டா ஷோ பற்றி சொல்லணுன்னா அது வேறு மாதிரி ஒரு வேறு லெவல் ஷோன்னு தான் சொல்ல. ஏன்னா எல்லாரையும் கலாய்க்கணும்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ட்ரிபிள் ஏ பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக என்ன சொல்லணும்னா அது சொல்லிட்டே போகலாம். எல்லாமே கடவுள் பார்த்துட்டு இருக்காரு இல்லையா? பெரிய லிஸ்ட் வச்சிருக்காங்களே அதான் எனக்கு கேட்கல. கடவுள் எதையுமே கேட்க மாட்டேங்கிறாரு விஜய் சார். ஏற அந்த பொண்ணு சொல்றியா? சார் ராகம் நல்லா இருக்கு, எந்த ராகம்னு சொல்றீங்களா? இந்த மாதிரி பேசினா எப்படி பேசுறது? உங்க ஏரியா, எங்க ஏரியா, அவங்க ஏரியா, எல்லா ஏரியாலும் நான் தான் மலை ஏரியா. இது பொம்பளை ஜோக்கு, பொண்ணு மட்டும்தான் சரி. ஓகே டன், தேங்க்யூ. எல்லாமே முதல் முயற்சியாக வகையில் அவர் நம்ம பாராட்டுவோம் நடிகண்டால. அண்ட் அடுத்ததா சித்து, இப்போ நீங்கள் ஒரு டான்ஸர், ஸோ அதனால் உங்களுக்கு வந்து டான்ஸில் தான் டாஸ்க்கு. நாங்கள் போடுற சாங் ஒரு மூடில் இருக்கும், நாங்கள் அதை வேறு மூடில் உங்களை ஆட சொல்லுவோம். ஓகேவா? பண்ணலாமா? ஃபோக்குக்கு பரதநாட்டியம். பரதநாட்டியமா ஆடும். பரதம் சேம சோகமான பாட்டுக்கு ஐட்டம் டான்ஸ் ஆடணும். போலாமா? தென்பாண்டி சீமையிலே தேரோடும் வேதியிலே மார்போல வந்தவனே வளரும் மனசு தாங்காதே, அழுதா மனசு தாங்காதே. சங்கோஷமா இருக்கு. ஸோ இப்போ நம்ம விளையாட போகிறது அந்தர் பல்ட்டி. ஓகே, அந்தர் பல்ட்டி யார் ஃபர்ஸ்ட் விளையாட போகிறாங்க அப்படின்னா அழகப்பன். ஓகே வாங்க. பார்த்தோன்னு அந்த முகத்தை தான் கூப்பிடணும்னு தோணும். அழகப்பனுக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் மதன். மதன் வந்து ரொம்ப நல்ல பையங்க. அவனுக்கு வந்து இந்த பேசிக்காக வந்து ஹெல்பிங் டெண்டன்சி அதிகம்.
இப்போ யாராவது ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணல அப்படின்னா உடனே கால் பண்ணுவான், மச்சான் நீ வந்து ப்ராஜெக்ட் பண்ணலையாடா, கண்டிப்பாக நம்ம அடுத்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுவோம்டா அப்படின்னு பாசிட்டிவாக பேசக்கூடிய பையன் அவன். அது அவன் பேசும்போதே நமக்கு ஒரு பாசிட்டிவிட்டி குறைஞ்சிரும். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, நீ என்ன பண்ணிக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவன் காலே பண்ணுறான். மச்சான் நான் ப்ராஜெக்ட்ல இருக்கேன், நீ ப்ராஜெக்ட்ல இருக்கியா இல்லையா அது தெரிஞ்சுக்கணும். எல்லாம் மண்டை வெடிச்சிடும் அவனுக்கு. ஒஸ்ட் பாய், பேட், வெரி பேட்ரா நீ. அவன் அடுத்தடுத்த ப்ராஜெக்ட் பண்ணணும்னு வாழ்த்துவாங்க. அந்த அளவுக்கு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் டெண்டன்சி. என்னன்னா நம்ம 2 பண்ணுறோமா, சரி அழகப்போ 1 பண்ணட்டும், அவனுக்கு எங்கேயாவது சொல்லி விடுவான். இப்போ நண்பனால விக்னேஷ் பிராங்குக்கு பதிலாக சொல்லி விடுவான். அந்த மாதிரி அவன் வந்து பாசிட்டிவா நினைக்கிறான். ஏன்னா அடிக்கடி சொல்லுவான், அழகப்பா நீ ரொம்ப டேலண்ட். அதான் இந்த மாதிரி அடிக்கடி குறுக்கிடுவான் அடுத்தவங்க லைஃப்ல. ஏதாவது பேசிட்டு இருக்கும்போது ஊடால பண்ணி அவன் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி பேர் வாங்கிடுவான். குழப்புங்க இது. இல்ல என்ன ஜென்மண்டா நீ கேக்குறேன். வெக்கமான சூடு சொரணை இதெல்லாம் எதுவுமே கிடையாது உனக்கு. உனக்கே இல்ல, அவனுக்கு எப்படி இருக்கும்? அது உன் கூட இருக்கும்போது எப்படி அவனுக்கு இருக்கும்? கரெக்ட்ல. அதனால அந்த அவனை பார்க்க எனக்கு இரிட்டேஷனா இருக்குங்க. விடுங்க, அவனை பத்தி பேசவே வேணாங்க. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. சூப்பர். உங்களை தொடர்ந்து அழகப்பனை தொடர்ந்து அடுத்ததாக சித்து. ஓகே, போலீஸ். ஆக்சுவலி போலீஸ் வந்து எல்லாமே மதிக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஷன். ஏன்னா 24 மணி நேரமும் வேலை செய்கிறாங்க. அவங்களுடைய ஃபேமிலிக்கு அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணுறதே கிடையாது. ஸோ போலீஸ் எல்லாருமே நம்ம கண்டிப்பாக மதிக்கணும். ஸோ போலீஸ் அப்படின்னாலே வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க போலீஸ் எல்லாரும். சரி ஒரு நிமிஷம் நான் கேட்குறேன், வெறும் பாய்ஸை மட்டுமே நீங்க வந்து கார்னர் பண்ணி இந்த டிராஃபிக் போலீஸ்லாம் வந்து செக் பண்றீங்க, கேர்ள்ஸ் ஏன் நீங்க செக் பண்ண மாட்டீங்க? கண்டிப்பா போலீஸ் நீங்க வந்து மாமூல் வாங்குறதுலாம் வந்து நீங்க தடுக்கணும். ஓகேங்களா? இந்த டிராஃபிக் போலீஸ்னு கூட்டமா வந்து ரோட்ல நிக்கிறீங்களே, திஸ் இஸ் டூ பேட். இப்படிலாம் நிக்கிறது எதுக்காகனா இந்த டிராஃபிக்ல இருக்கக்கூடிய இந்த வயலன்ஸ் எல்லாம் வந்து தடுக்கிறதுக்காக தான். எந்த வண்டி ஓட்டிட்டு போறாங்க அதெல்லாம் ஆக்சுவலி போலீஸ் தான் வந்து இந்த நாட்டையே பாதுகாக்கிறாங்கன்னு சொல்லலாம். எல்லா வயலன்ஸ்ல இருந்து தடுக்கிறது போலீஸ் தான். போலீஸ்க்கு எல்லாருமே வந்து மதிப்பு கொடுக்கவே கூடாது. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஒருத்தன் 1000 ரூபாய் சம்பாதிக்கிறான், அதுல 900 ரூபாய் உங்களுக்கே கொடுத்துட்டு இருக்கான். இது என்னங்க கதையாது? 10 மணிக்கு மேல தானே அவங்க குடிக்கிறாங்க, பாவம் இல்ல? அதுக்கப்புறமே நைட் 10 மணிக்கு மேல தான் நீங்க நிக்கிறீங்களே, அதுவும் ஒரு சந்திலையும் நிக்கிறீங்க. இவங்களும் வந்து கிராஸ் கட்டுன்னு இந்த கிராஸ் ஸ்ட்ரீட்ல எல்லாம் போறாங்க. எந்த சந்து பார்த்தாலும் வந்து வெள்ளை சட்டை போட்டு நிக்கிறீங்க. எனக்கு என்னமோ அடி வாங்குனான்னு வேற யாருக்கோ நடத்த தமிழ்நாட்டின் சித்துமா. இவ்வளவு நேரம் வந்து மதன் சொல்லிட்டு இருந்தான், என்னையா பண்றது 10 மணிக்கு மேலயும் குடிக்க முடியல, அதுக்கு முன்னாடியே குடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். அந்த ஒரு ஃபீட்பேக் தான் நான் சொல்றேன். காலையில 10 மணிக்கு சொன்னான் கிரீன் டீ வந்து 10 மணிக்கு மேல குடிக்க முடியாதா? இதுவும் வந்து ஷோக்காக தான், தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. இல்ல கண்டிப்பா அதை நாங்களே சொல்லிருக்கோம். தேங்க்யூ சிஸ்டர். அடுத்ததா அந்தர்பல்ட்டி விளையாடுவதற்காக மதன். ஐயோ உங்களுக்கான ஃபர்ஸ்ட் டாபிக் ஃப்ராங்க். ஒரு நல்ல நண்பன். அதாவது என்ன சொல்றது, நமக்கு வந்து உதவி, ஒரு ஃப்ரெண்ட் இன் நீட், ஃப்ரெண்ட் இன் டீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு நண்பர் தான் அவரு. அவர் ரொம்ப ஒரு நல்ல மனுஷன் அப்படின்னு அவர்லாம் சொல்ல விரும்பல. அவன் வந்து ஒரு நல்ல மனசு படைச்சவன். ஆனா கேவலமா பண்ணுவான். ஃபோன் பண்ணா வந்து எடுக்க மாட்டான். அதே ஏதாவது பொண்ணுங்க ஃபோன் பண்ணா மட்டும், அதாவது இந்த ஊர்ல இருக்கிற ஆல்பபெட்ல ஏல இருந்து Z வரைக்கும் இருக்கிற பேரு அந்த பேரை நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். அந்த நம்பர்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவர் போன்ல வந்து இருக்கும். அவருக்கு வேற இப்ப கல்யாணம் ஆக போகுது. அதை பத்தி அந்த விஷயத்தை எப்படி சொல்றது, ஒரு அருமையான ஒரு விஷயம். அவனுக்கு வந்து இப்ப கல்யாணம் நடக்குது அப்படின்னு நினைக்கும் போது, ஏன் நடக்குது ஏன் அதெல்லாம் அது ஒரு விபத்து அப்படின்ற மாதிரி தான் வந்து சொல்லலாம். இன்னும் நடக்கலையா? அவ்வளவுதான் உனக்கும் முடிஞ்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி எதுக்குமா அவனெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கிறேன்? உன்னை பார்த்து நேராகவே கேட்குறேன். அவ்வளோ மனுஷனா அவனை பற்றி தெரியுமா உனக்கு? அவன் ஹிஸ்ட்ரி தெரியுமா உனக்கு? அவ்வளோ அருமையான பையன், நல்ல பையன். அதாவது ஒரு குடும்பத்துக்கு ஏற்ற பையன். இந்த மாதிரி பையன் எங்கே தேனாலும் கிடைக்காது. ஃபேஸ்புக்கில் போய் பாரு, அவன் பாஸ்வேர்டை முதல் கேளு. ஃபேஸ்புக் பாஸ்வேர்டை கேளு, ஓப்பன் பண்ணி பாரு. அப்பதான் தெரியும் எப்படிப்பட்ட பையன் உனக்கு. வாட்ஸ்அப் நீ என்னைக்காவது போனை வாங்கி செக் பண்ணி பாத்தீங்களா? வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்புறதுல வாய்ஸ் மெசேஜ் எங்க இருக்க, என்ன பண்ற? வீடியோ கால். உனக்கு ஒரு மணி நேரம் பேசுறான்னா ஊருக்கு வந்து மத்த மணி நேரம் ஃபுல்லா அவங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கான். ஆனா எதுக்கு பேசுறான்னா, அவ்வளோ எல்லாரையும் பார்த்துப்பான். இந்த நாட்டோட கண்கள் பெண்கள்ன்ற மாதிரி பெண்களை காப்பாத்துறதுக்காகவே பிராங்க்லின் பிறந்திருக்கான். இந்த அந்தர்பல்ட்டி விளையாண்ட ஜோரோட அடுத்து நம்ம விளையாட போறது தில்லுக்கு சவால்.
தில்லுக்கு சவால். ஸோ உங்கள் முன்னாடி இருக்கு இல்லையா அந்த 3 அற்புதமான ஜூஸஸ், அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பாவக்காய் ஜூஸ், 1 நிலவேம்பு கஷாயம். ஓகே, ஸோ இப்போ இதுக்காக நாங்கள் உங்கள்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டையும் 3 கேள்விகள் கேட்போம். பதில் சொல்லிட்டீங்கன்னாவே போதும். சொல்லிட்டீங்கன்னா அதை நாங்கள் குடிச்சிருவோம், சொல்லலைன்னா நீங்கள் குடிக்கணும். ஓகே, ஸோ அழகப்பன்ட்ட இருந்து ஆரம்பிக்கிறோம். உங்களுக்கான முதல் கேள்வி, இந்த ஹீரோக்கு மட்டும் சத்தியமாக நான் காமெடியாக நான் நடிக்க மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற ஒரு மாஸ் ஹீரோ. பதில் சொல்லணும் இல்லை குடிக்கணும். பாகுபலியில் நடிச்சார்ல பிரபாஸ் சார், அவருக்கு மட்டும் நீங்கள் காமெடியான நடிக்க மாட்டீங்க. ஆமாம், கூப்பிட மாட்டாங்க. இந்த இதெல்லாம் இல்ல, உண்மையா சொல்லியிருக்கணும். இல்லை தமிழ் ஹீரோ, தமிழ் hero. கேட்டோம். போங்கடாடே. அப்பா ஏதோ இப்போதான் இண்டஸ்ட்ரியில் தெரிய ஆரம்பிச்சிருக்கேன். பாகுபலிக்கு போயிட்டாரு இவர். பாகுபலி அடுத்த கேள்வி கேளுங்க. மங்கனபலி கூட கூப்பிட மாட்டாங்க உடனே. பாகுபலி என்ன பொம்பளை சோக்கா அங்கே வந்து நீ எடுத்து குடுறாத. இல்ல இல்ல இந்த மாதிரி பேச்சு வாங்குறதுக்கு இதை எடுத்து குடிச்சிடுறா. தலையணை பூக்கள் டீம்ல ஐயோ அநியாயத்துக்கு சீன் போடுற ஆர்டிஸ்ட் யாரு? குடிச்சிடுறாங்க. நிலவேம்பு ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறேன். நீ அது 10 மணிக்கு மேல கொண்டா. வெரைட்டியா குடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. குடிமா. குடி 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 குடி. எனக்கும் வரும் குடி. இதெல்லாம் அவனுக்கு சர்வ சாதாரணம். ஊரியா கேட்க போறாரு. ஆமா, அடுத்ததான் அதே ஃபீல். 3வது கிளாஸுக்கு அதான். சரி, ஓகே. ஸோ 3வது கிளாஸ்க்கான கேள்வியை நாங்கள் கேட்க போகிறதில்ல, நீங்கள் இவங்க 2 பேரில் யாராவது ஒருத்தட்ட கேட்கலாம். அவங்க பதில் சொல்ல முடியாத மாதிரி கேட்டிங்கன்னா தப்பிச்சிங்க, இல்லைன்னா நீங்கள் தான் குடிக்கணும். பதில் சொல்லிட்டாங்கன்னா நீங்கள் குடிச்சிடணும். உங்க ஆங்கர்ஸ் டீம்ல யார் மசீன் போடுறா அதிகமா? யார்கிட்ட கேளுங்க, ஆங்கர் கிட்ட. உன்கிட்ட தாமா கேக்குறேன். நான் ஆங்கர் இல்லையே, நான் வந்து ஒரு ஆக்ட்ரஸ், சீரியல் ஆக்டர். அப்ப ஜீ தமிழ் ஆங்கர் இல்லையா நீ? நான் வந்து ஆங்கர்ல சும்மா ஆங்கர் வந்து பெட்டி இல்ல, ஆங்கர் இல்லையா? அப்ப நாளை பின்ன ஷூட்டிங் பக்கம் வந்தா நீ ஏன் சண்டை போட்டுட்டு இருக்க? டார்லிங் டார்லிங்ல யார் ரொம்ப சீன் போட்டது சொல். அந்த சீரியல்ல மாட்னியா நடிகை கமால். இல்ல எடுத்து குடி. சொல்லிடுவேன். மங்கி ரவின்னு ஒருத்தர் இருப்பார், அவர் ஓவரா சீன் போடுவார். அவர் நீ எது சொன்னாலும் கேட்டு பாருங்கறனால அவர் பேர் சொல்லிட்டான். அதானே? ஆனா அழகப்பா போச்சே. போச்சு தொலை. நான் எடுத்து குடிக்கிறேன். பதில் சொல்லிட்டாங்க. பதில் பதில் சொல்லிட்டாங்களே. சொல்லிட்டேன் நானு. ஐயா கலங்காதே சூரிய உடையாதே ஊர்வன ஜோனெலக்காதே. அம்மா ஆனா இது வரைக்கும் நாங்க பிளான் பண்ணி யாருமே 3ஐயும் குடிச்சதே கிடையாது. முதல் கெஸ்ட் 3ஐயும் குடிச்சது அழகப்பன் தான். அந்த பெருமையை அவர் தக்க வச்சுக்கிறார். கசக்குதா? அடுத்து சித்து. ஐயோ போச்சா. போலாமா? இப்பதான் ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சேன். சரியா? நன்றி. நீங்க ஒர்க் பண்ணதுலயே மட்டமான சேனல் இது. அது எப்படி சொல்றது? அது எப்படி சொல்றது? சொல்ல முடியாதுன்னா குடிங்க. நாங்க தான் 2 ஆப்ஷன் வச்சிருக்கோமே உங்களுக்கு. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது. This is the task. Do the task. குடிச்சிட்டியா? என்னது? அதிகமா பொரளி பேசுற டிவி ஆங்கர் யார்? சொல்லுங்க பாப்பா. லீடிங் ஆக்டர் இந்த சேனல்லாம் இல்ல, வேற எந்த எந்த சேனல்? எந்த channel? சேனல்? ஓகே, தெரியாத பேர் சொல்லிட்டா போகுது. திவ்யாவா? டிடியா? ஆமா. ஐயோ. திவ்யா மட்டும் தானே சொன்னேன். திவ்யா தர்ஷினி டிடி அவங்க தான். இல்ல, திவ்யான்னு ஒரு ஆங்கர் இருக்காங்க, அவங்க ஓவரா சீன் போடுவாங்க, அவங்க தான். ஓகே டன். எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. ஆனா இப்போ அதெல்லாம் குடிக்கணுமா? ஐயோ. நான் செய்த பாவம் என்னோடு போகும், வாழ்ந்து நான் தான் பார்த்தாலே போதும். ஐயா அன்னைக்கு விட இன்னைக்கு ரொம்ப மோசமா இருக்கு சொல்லுங்க. வெரி பெஸ்ட். இப்ப நீங்களே அவங்க 2 பேத்துல யாரையாச்சும் பார்த்து நயமா கேட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஆமா. ஓகே. நான் உன்னை கேள்வியே கேட்கல. நான் முதல்ல உன்னை பார்க்கல. என்ன கேக்குறது? எப்ப கிளம்பலான்னு கேளு. வந்துட்டு போயிடுவோம். ஒரே நகைச்சுவை தான். அழகப்பன் எந்த பக்கம் திரும்ப நகைச்சுவை. அப்படியே நான் திரும்ப அவ மூஞ்சிய பாப்பா. என்ன கேள்வி கேப்பா, நீ கும்பி எடுக்க. நல்லா வரீங்களா? போங்கடா கிட்ட. ஆக்சுவலி அழகப்பனுக்கு 2 நீங்க கல்யாணம் பாருங்க பாஷ். நீ எலிமினேட் பண்ணீங்க, நான் போயிட்டே இருக்கேன். நீ விடுங்க ப்ளீஸ். என்ன சொல்லுங்க. அழகப்பன் திரும்பி பார்க்கவும். கன்வென்ஷன் ரூமுக்கு பாவக்காய் ஜூஸ் குடிக்க வரவும். திரும்ப மாட்டேடா. போங்கடா. இல்ல, ஆக்சுவலி அழகப்பனுக்கு வந்து ஒரு 2-3 கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு 14 குழந்தைகள் இருக்கு அப்படின்றது எங்களுக்கு தெரியும். சரி. அதனால மதன் கிட்ட இந்த கேள்வியை நான் வந்து கேட்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அது மதன் வரைக்கும் உங்களுடைய- எடிட் பண்ணிருங்க. அது வரைக்கும் எடிட் பண்ணுங்க. மதன்கிட்ட நான் கேட்கணும் ஆசைப்படுறதுல இருந்து போட்டுருங்க.
சோ மதன் உங்களுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் பேர் என்ன? பாவக்காய் ஜூஸ் பாவக்காய் ஜூஸ் தான் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்ட் நேமா? குடிச்சிட்டு செத்து போயிரு. ஓகே மதன், பில்லா மாதிரி உட்காந்துருக்கீங்களே. ஸோ டைமிங்கா ஒன்று வருது, வாங்க போலாம். ஸோ இப்போ உங்களுக்கான டைம். உங்களுக்கான முதல் கேள்வி, இவனுக்கு வந்தா வாழ்வ பாரு அப்படின்னு நீங்க நினைக்கிற ஒரு இப்போ இருக்கிற ஒரு சீரியல் ஆர்டிஸ்ட். லக்ஷ்மி வந்தாச்சுல வராருல அந்த ஹீரோ யாரு? பேர் சொல்லுங்க. அவர் பேர் எனக்கு தெரியாது. பேரு தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் சொல்லுங்க. அவர் பேர் தெரியாது, அதான் அந்த ஹீரோன்னு சொல்றேன்ல. அவருக்கு ஒரு ஒண்ணு தெலுங்கு தெரியாதுன்ற தமிழ்லாம் கலந்து பேசுவார். இவனுக்கு வந்தா வாழ்வ பாருன்னு நினைக்கிறீங்க அவரை பத்தி? ஹீரோவா அப்படின்ற மாதிரி. செத்த ஓகே அவர் ஏய், பேர் கொடுங்க, ஃப்ராங்க். இது வேற வழியே இல்ல. ஃப்ராங்க் என்ன சார், எங்க வரீங்க? தண்ணி இருக்கு. ஓய்வாடி அண்ணே கிளி. ஓ ஓ ஓ, ஓ, ஓ. இப்பதான்டா இவன் நண்பன்டாலே பெர்ஃபார்ம் பண்றான். இன்னைக்கு தான்டா பெர்ஃபார்ம் பண்ணிருக்கான். நான் சொல்ல போற 2 பேர்ல யார் ரொம்ப ஒஸ்ட் ஆக்டர்னு சொல்லும். ஜிவி பிரகாஷ், எஸ்டிஆர். உங்களோட கோஸ்டார்ஸ் 2 பேருமே இல்ல, 2 பேர்ல ஒருத்தர்னு சொல்ல முடியாதுன்றதுனால குடிச்சீங்களா? அதான் நீங்க இவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் கேக்குங்க. அங்க கேட்கலாமே, உங்க நண்பன் தானே? இல்லம்மா, நான் வந்து நீ என்ன கேட்டல, அதே கேள்விதான் கேக்குறேன். உன் பாய் ஃப்ரெண்ட் பேர் என்ன? கேட்ட கேள்வியே கேட்க கூடாது. கேப்பேன். சரி, பாய் ஃப்ரெண்டே இல்ல அப்படின்னா? பாவக்காய் ஜூஸ் தான். பாய் ஃப்ரெண்ட் இருக்கு. பாய் ஃப்ரெண்ட் இல்ல. இருக்கு. அப்படியே சொல்ல முடியாது. எனக்கு ஆதாரம் இருக்கு. நாங்க ஆதார் போடுங்க கார்டு இந்த நம்பர் கிளிப்பிங்க. வச்சிருக்கோம். போடுங்க இந்த குறும்படத்தை. போடுங்க இந்த குறும்படத்தை. போடுங்க இந்த குறும்படத்தை. என்ன படமே வர மாட்டேங்குது. It is simply என்ன? Hilarious. Hallucination. இது பைபோலார் மாதிரி இல்ல, ஹாலோசினேஷன் நினைக்கிறேன். Hallucination. இல்லாத ஒரு விஷயத்தை இருக்கிறதா நீங்க இல்ல நினைக்கிறீங்க. இல்ல, இருக்கிற இருக்கிற இல்லாத விஷயத்தை இல்லாத மாதிரி நினைக்கிறீங்க. குடிங்க சித்துமா, குடிங்கம்மா குடிங்க. birthday gift. சொல்லிட்டயா? இங்கே மானமுள்ள பொண்ணு ஒண்ணு மனம் துடிக்க விட்டாக மறுதலிக்க வச்சாக சொல்லு, இதுக்கு ஏதாச்சும் கவுண்டர் சொல்லுங்க இப்ப நீ. இல்ல அது பொம்பளை ஜோக் ஆயிடும், வேணாம். வெரி கேர்ஃபுல்டா. ஸோ இப்போ நம்ம நண்பன்டாவினுடைய நிறைவு பகுதிக்குள்ள வந்திருக்கோம். இது வந்து சிரிக்கலனா போச்சு. சிரிக்கலனா போச்சுல என்ன பண்ணா, உங்களோட டைம் ஸ்டார்ட்ஸ் நோ அப்படின்னு சொன்னதுலேருந்து நீங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிருவீங்க. நீங்கள் சிரிக்கிற அந்த கேப்பில் உங்களை பற்றி நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். எதுக்கும் ரியாக்ட் பண்ணக்கூடாது. ஸோ இது வந்து கொஞ்ச நேரம் எங்களை பேச விட்டுருங்க, நீங்கள் சிரிச்சுக்கிட்டே இருக்க போகிறீங்க. மறுபடியும் உங்களுக்கு ஒரு டைம் இருக்குது, ஓகே? அதுக்கப்புறம் எங்களுடைய டைம் ஸ்டார்ட்ஸ் நாங்கள் சிரிக்க ஆரம்பிச்சிருவோம். எங்களை பற்றி, இந்த செட்டை பற்றி, நண்படாவை பற்றி, இங்கே இருந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி, இல்லை வெளியில் நீங்கள் ஃப்ராங்க்குனுடைய அந்த ஃபேஸ்புக் சேட் பற்றி எதை வேணால் பேசலாம், ஓகே? ஸோ அதெல்லாம் வந்து நீங்கள் பேசுகிறப்ப நாங்கள் சிரிச்சுக்கிட்டே இருப்போம். அவ்வளோதான், ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசி. ஓகே ஓகே, ரெடியா? ஸோ உங்களுடைய டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். இந்த 3 பேர்ல யார் ஓவர் ஆக்டிங்ல சிரிக்கிறது? சித்துதான். ஆரம்பிச்சேன் வேற. இன்னைக்கு நேத்துக்கு நைட்டே ஃபோன் பண்ணிட்டாங்க சித்து, நாளைக்கு எத்தனை மணிக்கு ஷூட் அப்படின்ட்டு அப்பையில இருந்து போட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா டிவில எத்தனை சேனல் வருது சொல்லு? ஒரு 80 சேனல் வரும். 80 சேனல் வருது. சித்து எத்தனை சேனல்ல வராங்க தெரியுமா? 80 சேனலுமே வராங்களா? அதான் கிடையாது, 2000 சேனல்ல வராங்க. டிவி நீ ஆஃப் பண்ணிட்டு பார்த்தாலும் அதுல சித்து இருப்பாங்க. ஓ, அந்த அளவுக்கு. ஆமா, ஆங்கரா வருவாங்க, பெர்ஃபார்மரா வருவாங்க, எல்லாத்துக்கும் மேல எதையோ விக்கிறாங்கயா. ஓ, வித்துட்டு ஒரு நாள் பெல்ட்டை விக்கிறாங்க, ஒரு நாள் டேபிள விக்கிறாங்க, ஒரு நாள் மருந்து விக்கிறாங்க, ஏதாவது ஒண்ணு வித்துக்கிட்டே இருக்கிறது. செருப்புல விற்க ஆரம்பிச்சிட்டீங்க. பேங்கரிங்ல காசு வரலன்னு சொல்லி பொருள் வித்து. சரி, ஓகே. ஒரு சமயம் மார்க்கெட்ல பண்ணிட்டு இருந்தது, இப்ப டிவில பண்ண ஆரம்பிச்சாங்க. அது மார்க்கெட் போயிருச்சோ அப்படின்ற நினைப்பு வருது நமக்கு. ஐயா, ஒருத்தர் வந்து ஆங்கரிங் எத்தனை வருஷமா ட்ரை பண்ணாரு. அதுதான் அந்த விஷயத்துல சித்துவை பாராட்டியே ஆகணும். என்னன்னா, ஒரு முயற்சி செய்யறது அப்படின்றது. ஏன்னா ஆங்கர் ஆகணும்னு ஒருத்தன் 1 வருஷம் முயற்சி செய்யலாம், 2 வருஷம் முயற்சி செய்யலாம், ஒரு 7 வருஷமா முயற்சி மட்டுமே செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்றப்ப இவங்க வந்து ஒரு வாழும் உதாரணமா இருக்காங்க ஆங்கரிங்கு. கூட்டத்துல ஒருத்த கை தட்டான். சரி, ஓகே. அந்த வகையில இவங்க நம்ம பாராட்டி ஆகணும். அப்படியே அழகப்பர் சார். ஐயா, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அழகப்பன் எப்படி தெரியுமா? வீட்டுல ஒரு தொட்டி கட்டி வச்சிருக்காப்ல. காலையில ஒரு 5-6 பேன் கேக்கு, மேக்கப் ஐட்டம்லாம் உள்ள போட்டு
தண்ணியில கலந்துட்டு மொத்தமா இறங்கிட்டு அப்படி வெளியே வந்துரும். கழுவிட்டு வந்தா சும்மா சிவாஜி கணேசன் மாதிரி இருப்பேன் அப்படியா? அதே ஃபீல் தான், அதே feel. ஆனா அவருக்குன்னு சில குணாதிசயங்கள்லாம் இருக்கு. ஓவர் ஆக்டிங். நான் அவருக்காக வந்து கண்டென்ட் எடுக்கலாம்னு சொல்லி தலையணைப்புகள் எபிசோட்லாம் போய் ஓ பார்த்தேன். பாத்தீங்களா? 5 10 15 20 பார்த்துட்டேன், ஒண்ணுல கூட இல்ல. ஐயா நானும் பாக்குறேன், நான் கண்டுபிடிச்சது இல்ல. அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு எபிசோட்ல வந்தாரு, அது ஒரு மின்னல் கேரக்டர். ஓ இந்த வாமா மின்னல் அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓ அதுக்கு தான் இவ்வளவு பில்டப். ஆனா அவர் சின்ன மின்னல், பக்கத்துல ஒருத்தர் உட்கார்ந்திருக்காரு பாரு, பெரிய மின்னல். நான் தான் கம்மியா நடிப்பேன், நீ தான் கம்மியா நடிப்பேன், பெரிய போட்டி அவங்களுக்கு. இதுலயே போட்டி. இதுலயே போட்டி. முதல்ல நடிக்கணும், அப்புறம் தான் கம்மியா நடிக்கணும். ஆனா ஒரு ஹீரோ மெட்டீரியல் மதன். ஆமா மதன் சீரியஸ்லி ஒரு ஹீரோ மெட்டீரியல். ஆமா கரெக்ட்யா. வெளியெல்லாம் போகும்போது யாரு கேட்ட என்ன தெரியுமா சொல்றல, பூவே பூச்சோட வரல நான் தான் ஹீரோன்னு சொல்லிக்கிறாப்ல. அப்படி ஆனா தைரியமா சொல்லலாம் மதன் நீங்க, ஏன்னா யாராவது பார்த்தா தானே பிரச்சனை. அது வந்து பிரச்சனையே இல்லை, நீங்க யார்கிட்ட வேணா சொல்லுங்க, ஹீரோ நீங்க தான். அதே மாதிரி இது படங்கள் நடிச்சிருக்காரு அவரு. ஆமாயா, நயன்தாரா, ட்ரிபிள் ஏ இதெல்லாம் நடிச்சிருக்காரு. ஆமையா இப்படிதான் என்டி சொன்னாப்ல, நான் இது ட்ரிபிள் ஏ எல்லாம் நடிச்சிருக்கான் போய் பாரு அப்படின்னு சொன்னாப்ல. நானும் இவரை நம்பி தியேட்டர் போனேன். அங்க போனா எஸ்டிஆரே அவ்வளவு நடிக்கல. இவரை கண்டுபிடிக்கிறதுக்குள்ள எனக்கு போதும் சரி விடு, 3 பேருக்கும் முடிச்சுட்டோம், இன்னும் சிரிச்சிட்டு இருக்காங்க, சித்து மட்டும் சிரிக்கல. ஓகே, தேங்க்யூ. ஐயோ அப்பா, அதான் மனசுல இருக்கலாம் பேசிட்டீங்களா? பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டு So our time starts now. ஆக்சுவலி ஷோ இருக்கு அப்படின்னு சொன்னாங்களே, இங்க வந்து பார்த்தா தான் தெரியுது ஒரு மொக்க ஷோ அப்படின்றது. இந்த ஷோ பத்தி 10 பேர்ட்ட விசாரிக்கிறோம், 2 கேவலமான ஆங்கர் பண்றாங்கன்னு சொல்றாங்க. ஷோ நல்ல ஷோ தான்மா, அதுல ஆங்கர் பண்றாங்க பாரு, அவனுங்க தான் யாரு எங்க இருந்து வந்தானுங்க, எப்ப ஒருத்தன் வந்து பணம் கொட்ட மாட்டேங்க, இன்னொருத்தன் வந்து பூசணிக்காய் கலிங்க. 2 பேருமே வந்து சேர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்க, இவங்க Facebook போட்ட லைக்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம எங்க போனாலும் நமக்கு வேலை தந்துருவானுங்க, நம்ம என்ன பண்ணாலும் காமெடின்னு நினைச்சுப்பானுங்கன்னு இவங்களே பண்ணிக்கிறாங்க. சரி, ஆங்கர் சொன்னாங்களே, எங்க ஆங்கர் காணோம்? அத தொங்க போட்டுப்பாங்க எங்கயாவது. எப்படி பேசுவாங்க? செம காமெடி ஆங்கர் பொம்பளை ஜோக்குடா. நீ என்ன சொன்னால வச்சிருத்தா செய்வாங்க. வேற ஏதாவது சொல்லித்தா. இதுல பிராங்க் இருக்கான் தெரியுமா, அவனை பத்தி நான் சொல்லியே ஆகணும். ஆமா அவன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் என்ன தெரியுமா? இருக்கிறது எல்லாமே கெட்ட பழக்கம் தான். இப்ப சொன்ன பாரு, அதான் கரெக்ட். வெக்கமான சூடு சொரணை எதுவுமே கிடையாது. சரி, பக்கத்துல பண்றவனுக்கு மட்டும் வெக்கமான சூடு சொன்ன எல்லாமே இருக்கா? அவனை பத்தி பேசும்போது அவனை பத்தி பேசலாம். கழுவி ஊத்துவோம் பொறுமையா. ஓகேடா. நம்மள வச்சு செஞ்சாங்கல்ல, ஆமால. வச்சு செய்வோம். ஆமா. நண்பேண்டா வந்து ஒன் ஆஃப் தி பில்லரே அவர்தானா. பார்க்கவே பில்லர் மாதிரி தான் இருப்பான், அது வேற விஷயம். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அவன் வேற வந்து ரொம்ப அழகா ஹீரோ நினைப்பு. வாயில நல்லா வந்துரும் சொல்லிட்டேன். இல்லனா நினைப்பு அவனுக்கு நினைப்பு. ஒன்றரை நாள் 2 நாளா வந்து அவன் மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்கான்டா, அப்படியே இருக்கான்டா. கம்பெனி செலவு பாதி அவனுக்கு மேக்கப் போட்டே திவாலா இருக்கா. ஆனா எவ்வளவு வார்னிஷ் அடிச்சாலும் வெள்ளையாவே ஆமாட்டானா. வெள்ளைலாம் ஆக முடியாதுடா, ஃபர்ஸ்ட் அவனால கருப்பே ஆக முடியாது, அந்த கருப்பாவே. ஆனா ஒண்ணு தெரியுமா, பிராங்குக்கு சேரே போல நின்னுட்டு தான் அவன் பேசுறான். ஆனா இவனுக்கு சேர் இல்லனா உட்கார முடியாது, நின்னு அந்த இப்படி வந்துறாங்க. அதுதான் நான் உட்கார வச்சிருக்கேன். அதனால தான் அந்த கப்பலா வச்சிருக்கானா. அப்படியா? நண்பேண்டா எதுக்குடா உங்களுக்கு வேணாம்டா சொன்னா கேட்க மாட்டாங்க. Thanks a lot. அழகப்பன், மதன் அண்ட் சித்து ஃபார் கம்மிங். அண்ட் இந்த நண்பன்டா கண்டிப்பாக ஒரு ரிமார்க்கபிள் நண்பன்டாவாக மாற்றிருக்கீங்க, அதுக்கு நன்றி. நண்பன்டாவில் இந்த நண்பர்களுடைய அழைப்பை ஏற்று இந்த ஃப்ரெண்ட் ஜோனுக்கு வந்து ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஷோ அமைச்சு கொடுத்த உங்களுக்கு அன்பின் அடையாளமாக ஒரு சின்ன நினைவு. தேங்க்யூ. அது மட்டும் இல்லாம ஸ்டுடியோ 11 வழங்கக்கூடிய gift voucher 3000 rupees worth உங்க எல்லாருக்குமே தனித்தனியா. ஓகே, இதே மாதிரி இன்னொரு செட் ஆஃப் இன்ட்ரெஸ்டிங் கெஸ்டோட, நட்போட, மகிழ்ச்சியோட, நெகிழ்ச்சியோட அடுத்த வாரம் உங்க எல்லாரையும் வந்து நண்பன்டால சந்திக்கிறோம். அதுவரை விடைபெறுவது ஆர்ஜே விக்னேஷ், டாம் பிராங்க் அண்ட் எங்களுடைய டிஜே டெஸ்க்ல டிஜே சாம் அண்ட் டிஜே கினி. मालूमा ऐसा लगड़ी मालूमा तेरी गली जिन्हें क्रैकी उठा सालमा